பெரியம்மா சப்ஸ்கிரைபர் எல்லாரும் உன்னோட ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக செய்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ. தஷா நீ எப்படா ஏறி உக்காந்த? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து அட்வான்ஸாக வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிருந்தீங்க. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஆமாம், கோயிலுக்கு போகிறேன். என்ன அந்த நேரத்துக்கு கோயிலுக்கு போகிறேன்னு கேட்டால் கொஞ்சம் நான் ஊருக்கு போயிருந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. எப்படி இருந்தாலும் பாப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாட விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்பவுமே போகிற கோயிலுக்கு போய் போய் கழுப்புறம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு வந்து அப்புறம் வந்து பாப்பாவுக்கு பேசலாம் ஏன்னா செஞ்சு தரலான்னு முடிவு பண்ணி வச்சுக்கேன். வாங்க பார்க்கலாம். சரிம்மா, என்ன பட்டதான் பாப்பாவுக்கு பிறந்தநாள் நல்லா சிறப்பாக செஞ்சிட வேண்டியதான். இந்த சட்டை வந்து சரணி எடுத்து தங்கச்சி கிஃப்டா. என் சட்டை தான் நீ போட்டு பிறந்தநாள் கேக் வெட்டணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படுறதுனால அந்த சட்டையை மாட்டேன். நான் சட்டை வந்து வச்சுக்கிறேன் வீட்டில். இன்னும் இந்த சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சரண்யாக்கா வந்து அவங்க சேனல்ல வந்து இந்த ட்ரெஸ் எடுத்த வீடியோ வந்து போட்டிருப்பாங்க, அதையும் போய் பாருங்க. எனக்கு வந்து அழகா ஃபுல்லாவே வந்து ட்ரெஸ் ஃபுல்லா காட்டி எடுத்திருப்பாங்க. அதுல பாருங்க ட்ரெஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. சரி வாங்க போலாம் நம்ம கோயிலுக்கு. போயிட்டாலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து அங்கே சாமி எல்லாம் ஊற்றிட்டு சாமி கலப்பு கையெடுத்து கும்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிற குழந்தைங்க நம்ம சாமி கும்பிட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்லேயும் கையெடுத்து கும்பிட்டாச்சு, கலப்பை எடுத்து சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி எல்லா வீட்டுமே இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். சிறப்பான கோயிலு தான். போது வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப சாமி சந்தோஷமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பெரியம்மா ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்ய சொல்லுங்கள். பெரியம்மா வந்து சூப்பராக வந்து பெரியம்மா ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக வந்து பெரியம்மா பிரியாணி மாஸ்டரை வந்து கூட்டின்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் யார் செய்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். பெரியம்மா சப்ஸ்கிரைபர் எல்லாரும் உன்னோட ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக செய்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்யணும்னு சொல்லி கொடுத்துக்கு வரல. சப்ஸ்கிரைபர் சொன்னோடனே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பெரியம்மா விழுப்புரத்துக்கு வேலைக்கு போகும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்களாம், நான் அவங்கள பார்த்துருக்கேன், கிராமத்து பொண்ணு சார்ந்த வீடியோவில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அவங்களுக்காக தான் வந்து செய்கிறாங்களாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பெரியம்மா நடக்கும்? இஞ்சி பூண்டு பேஸ்டா தெரியாம தான் இருக்கு. பால் ஊற்றி வேலை செய்யறதுனால அவங்க எப்படி செய்யறாங்களோ அத்தனையும் நான் அதே. பிரியாணினா பேர் போன இடம்னா வந்து பாய் வீடு தான். பாய் வீட்டுலேருந்து அம்மா பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டீங்க. என்னம்மா பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போகுது? சூப்பராக போகுது. நான் வந்து பொழுது போய் தான் வந்து 6 மணிக்கு மேலே தான் ரெடி பண்ணேன். சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி, கிரேவி, முட்டை எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், வெயிட் தான் போல இன்னைக்கு. ஆமாம், பாப்பாவுக்கு வந்து கேக் வெட்டுற வேலை தான். எல்லாமே வந்துட்டாங்க. எங்கள் ஓர ஊற்றி எங்கள் சந்தியா வீட்டுக்காரு, சரண்யா வீட்டுக்காரு எல்லாமே ஃபேமிலியாக வந்துக்கிறோம். நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். பார்க்கலாம். கேக் வெட்டிங்கோட ஈட்டிங் தான் ரொம்ப வெயிட் பண்ணேன் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க சீக்கிரமாக கேக் வெட்டி முடிச்சுட்டு சாப்பாடுதான். சரிம்மா. ஹாப்பி பர்த்டே டு எஸ்ஆர் ஜெயஸ்ரீயா? ராதா அண்ட் சவுந்தர். பெற்ற தாய் தகப்பனோட பேர் ராதா சவுந்தர்ல சவுந்தர் ராதா. இருடா, பெர்ஃபார்மன்ஸ் இப்பயே ஆரம்பிக்கிறானுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தஷா நீ எப்படா ஏறி உக்காந்த? இதுக்குன்னே கேக் செஞ்சாங்க போல இது இன்னைக்கு. அவங்க பெரிய பொண்ணு தெரியும். நீ விட்டு விட அவருக்கு அப்படியே வாங்கி வந்தா இப்போ உனக்கா பண்ணோம்ல. அங்க என்ன நடக்குது பாருங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கேக்கில் மட்டும் அசத்தாமல் வந்து சாப்பாட்டுலேயே வந்து அசத்தி வச்சுருக்கோம். பார்க்கலாம் என்னென்ன கொதிக்கிற சவுண்ட் கேட்குது. இல்லை ஃபேன் ஓடுதுமா உள்ள. என்னென்ன சொல்லிட்டு என்னென்ன வந்து செஞ்சுருக்கோம் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு சாப்பிட பார்த்து வந்து இலையில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். உங்களுக்காக. ஆமா, நான் வந்து இப்போ எதுவுமே வந்து பார்க்கல என்னென்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரிமாறும் போது பார்த்துக்கலாமே. இப்பயே பார்த்தோன்னா
ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? ஸோ அதனால பரிமாறும் போது என்னென்னலாம் இலைக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். வருஷத்துல இப்போ எங்களுக்கு பர்த்டே வருதுன்னா அந்த பர்த்டே அன்னைக்கு தான் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண முடியும். ஃபேமிலியோட வந்து ஒன்றா வந்து என்ஜாய் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்குது. சரி சரி வாங்க. ஜெயஸ்ரீ நான் சாப்பிட்றீங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு 2வது ரவுண்டுக்கு ரெடி ஆயிடும். ஆமா நான் வந்து தனியா கேக்குறீங்க. நான் வந்து தனியா பரிமாறுறதுனால வந்து எல்லாரையும் வந்து சீக்கிரம் வீடியோவே எடுக்க முடியல. எல்லாம் கும்பலா சாப்பிடுங்கிறாங்க. சனியா சாப்பிட்றீங்களா? சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு. 2வது ரவுண்டு இப்போ நான் வச்சு எப்பயுமே ஒரு ரவுண்டா முடிச்சிடும். இப்போ 2வது ரவுண்ட் வாங்கி சாப்பிட்றோம்னா பாத்துங்க அப்போ எந்த அளவுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலிலேருந்து ஒரு பர்த்டேன்ற ஒரு நினைப்பே இல்லாமல் எப்படி இருக்க மாதிரி தான். அதுவும் முன்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து வீட்டில் தான் இருப்பேன். ஆடு ஓட்டின்னு போனாலும் சரி ஆடு ஓட்டின்னு நான் எப்பயுமே வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் என் பிறந்த நாள் அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் சம்பவம் சூப்பராக நடந்தது. அன்றைக்கி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் தான் வந்து ஆடே வந்து ஓட்டிட்டு போனேன். ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்டு பிறகு அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க. அம்மா வந்தோடனே குளி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு நான் வந்து சாயந்தரமாக தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா ஆடு ஓட்டிட்டு போகிறேன் இல்லையா வேர்வெல்லாம் அதிகமாக வரும். காலையிலே குளிச்சுட்டு போனாலும் அவ்வளோ தூரம் செட் ஆகாது. திருப்பி வந்து குளிக்கணும். அது நம்ம போய் வந்து குளிச்சிக்கலாம் ஒரேடி ஆடி சொல்லிட்டு குளிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வந்து நடக்குமாவே நான் வந்து யோசிச்சு பார்க்கவே இல்லை. அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. சரி வந்தாலும் அம்மா வந்தால் வருவேன் வராட்டாலும் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ இந்த ஒரு பிறநாள் மட்டும் விட்டுருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரி இப்போ பரவாயில்ல மற்றவங்களாம் பார்க்கணும் இல்லை சரி பரவாயில்லம்மா பார்த்துக்கலாம் அடுத்த பிறந்த அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சந்தியாகிட்ட அப்புறம் சந்தியாவெல்லாம் சொன்னேன் அம்மா பிரியாணி செஞ்சு தரேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க அம்மா விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நான் அம்மா வந்துடும் இல்லை நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு அந்த பொருளை வீணாகணும் அது வீட்டிலே அது இருக்கட்டும் நீ எதுவும் பண்ண தேவை சொல்லி சந்தியாக சொன்னேன். ஆனால் ஜாலியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா வந்து வருவான்னு சொல்லிட்டு அம்மா வந்து இப்படி பஸ்ஸுலேருந்து வந்து களைப்பெலாம் எதுவுமே வந்து இல்லாமல் பொண்ணுக்காக செய்யணும் பாப்பாக்காக செய்யணும்னு சொல்லிட்டு வந்து அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அது கூட பிரியாணியோட செஞ்சுருங்க போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்போ 1-2 வேலை அதிகமாக இருக்கும் நீங்கள் பிரியாணி மட்டும் செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மாலாம் அதெல்லாம் இல்லை இது செய்கிறதுனால இதையும் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. அம்மாவுக்கு தான் வந்து என்னோட ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா வந்து அம்மா தான் வந்து ரொம்ப நேற்று வந்து கஷ்டப்பட்டாங்க. என்ன கூட எந்த வேலை செய்ய தேவை போய் உட்காருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இல்லைன்னா வந்து வாழ்க்கையே வந்து போராக இருக்கும். நேற்று ஒரு நாள் அம்மா எல்லாத்தையும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிட்டார். அக்கா வந்து அவங்க மாமா கூட இருக்கிறேன். யாருமே வந்து தனியாக இருக்கிறதுனால அம்மா வந்து அம்மாட்ட எப்பவுமே திட்டு வாங்கிக்கின்னு ஜாலியாக வந்து இருப்பேன். இப்போ டக்குன்னு யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் எனக்கு பர்த்டேன்ற ஒரு இதுவே இல்லாமல் போய் அம்மா இல்லையே கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நான் ஃபீலை பண்ணறேனே. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அம்மா சூளைக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் வந்து ஆயா கூட தான் இருப்போம் நாங்கள். அம்மா அப்பாவும் போயிடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அவளோட வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா என்ன வாங்கிட்டு வந்துடுறாங்க எது வாங்கிட்டு வந்துடும் சொல்லி நாங்கள் சாப்பிட்டோம். அந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு நடந்த இது எனக்கு இது ரீசெண்டாக இன்றைக்கி நேற்று நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நேற்று தான் வந்து அந்த அம்மா வந்து ரொம்பவும் வந்து மிஸ் பண்ணேன். நான் நம்ம அம்மா நம்ம கூட இல்லையே தனியாக இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக வந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பர்த்டே செலிப்ரேஷன் நான் இந்த அளவுக்கு நடக்க கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. பர்த்டே ஃபங்க்ஷனாக அம்மாலாம் நல்லா தான் செய்வாங்க. இல்லை எப்பயும் நார்மல் டேஸ் இல்லை அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நீங்கள் போக போகுது அப்படின்னு சொல்லி நினச்சின்னு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஆடு ஓட்டுற வேலை வந்துட்டு அப்பாவுக்கு வேலைலாம் கூட அப்பா ஓட்டிட்டு போயிருப்பார். பட் யாருமே இல்லாததுனால நான் தான் வந்து ஓட்டிட்டு போகணும் சூழ்நிலை. அதனால் வந்து நானே வந்து ஓட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுத்து சாப்பிடுமான்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பரிமாறி எனக்கு அதெல்லாம் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ். அதனாலாம் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து தட்டு எடுத்து வச்சு எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்ன வச்சுக்கேன் உனக்கு நான் சோறு படுத்தேன் நான்லாம் போட முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பேசுவா செய்ய மாட்டேன். தண்ணி மூண்டைக்கு சொன்னோன்னா உனக்கு கையில் நீ போய் ஏஞ்சி போய் செஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். நேற்று அவ்வளோ பாசமாக வந்து நான் எதுவுமே பண்ணல. ஆடு ஓட்டுன்னு வந்து கட்டிட்டு உக்காந்த ஃப்ரெண்ட்ஸ். போய் கடற்கரை போய் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க குடிக்க சொல்லி அப்புறம் ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க குடிக்க சொல்லி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து எடுத்துன்னு வந்துருந்தாங்க. அது வந்து சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் வந்து திட்டமாக கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். இதெல்லாம் ஏன் சாப்பிடுவோம் நம்ம தானே என்ன சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தேன். நான் மூஞ்ச பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன். அதுக்காக வந்து ஏன் சிரிக்கிட்ட சொல்லி கேட்டேன். எனக்கு வந்து புதுசாக இருக்குது நீ பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எந்த ஒரு பொருள் இடமே எடுத்துற முடியாது போன்னு சொல்கிறாள். இப்போ அவ்வளோ பாசமாக வந்து பார்க்குறே அதுதான் கல்யாணம் பண்ணி போனால் பாசமாக வந்துருமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
எந்த அளவுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பர்த்டேன்ற ஒரு இதுவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அம்மா அக்கா எல்லாம் வந்து என்ட்ராவை பார்த்து வந்து இன்னைக்கு நம்ம பர்த்டே அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து இன்னொரு வாட்டி வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இப்போலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட வந்து விஷ் பண்ண மாட்டாங்க. நான் பர்த்டே எனக்கு வந்து பர்த்டேன்னு அவங்க கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ட்ரெஸ் எடுக்க போகிறான்னு சொன்னேன். எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வந்து இன்னொரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டு டாட்டா பாய். டாட்டா பாய்.